இந்த வெள்ளை வெள்ளையா பூத்திருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம நாடு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு கடுமையான விஷத்தடி. இதுக்கு பேர் பார்த்தீனியம். இது வட அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. நம்ம நாட்டில் இது ஒரு கலை. ஏன்னா நம்ம நாட்டை சேராத எந்த ஒரு தாவரமுமே அது கலையாக தான் பார்க்கப்படணும். அதுலேயும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு செடியும் கூட. 1955, 56 அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம இந்தியாவுக்கு. அப்போ அந்த கோதுமை விதைகளில் ஆக்சிடென்ட்லாம் இது கலந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்து இங்கே விவசாயிகள் அந்த கோதுமையை விளைவிக்கும் போது அதோடு சேர்ந்து வயல்வெளிகளில் இதுவும் முளைச்சி இப்போது மண்டி போச்சு. எல்லா ஊர்கள்லையுமே இதை பார்க்க முடியும். சாலை ஓரங்கள் நிறைய பார்க்க முடியும். இந்த இடம் முழுக்க பாருங்க எவ்வளவு முளைச்சிருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு இது ஏதோ பயிர் பண்ணி நம்ம வயல்வெளி முழுக்க முளைக்கணும்னே பயிர் பண்ணி முளைச்ச வச்ச மாதிரி அந்த அளவுக்கு மண்டி கிடக்கு. இதுல வெள்ளை வெள்ளையா நட்சத்திர வடிவத்தில் பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள் தான் இருக்கலே பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த பூக்கள்ல இருந்து மகரந்த தூள்கள் வெளியில வரும். அந்த மகரந்த தூள்களை நம்ம சுவாசிக்கும் போது சுவாச கோளாறுகள்லாம் ஏற்படுத்தும். எல்லா விலங்குகளுக்குமே சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது. மகரந்த தூள்களை அப்படியே காற்று முழுக்க பரப்பி விடுறோம். அதனால வளிமண்டலத்துக்கே இது ரொம்ப கேடான ஒரு தாவரம். அடுத்தது இந்த பூக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் விதைகள் வரும். அந்த விதைகளையுமே காத்துல பரப்போம். அதுவுமே நமக்கு சுவாசிக்கும் போது சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். அதை விட முக்கியமாக இந்த பார்த்தீனியம் செடியில் பார்த்தினைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது கசப்பு தன்மை வாய்ந்த ஒரு பாய்சன். அதை இந்த செடியை ஒரு மாடு சாப்பிடுதுன்னா அந்த மாட்டோட பாலில் அது போய் அதனால் பிளட்டில் மிக்ஸ் ஆகி பாலில் போய் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாட்டிலேருந்து கறக்கிற பால் கசப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதனால கசப்பு செடி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது. அந்த பாலை நாம் குடிக்கும் போது மறைமுகமான ஒரு பாய்சனை, மறைமுகமான ஒரு விஷத்தை உள்ளே செலுத்திக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த பார்த்தீனியம் செடி நம்ம நாட்டுக்கும் இந்த வளிமண்டலத்துக்கும் இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் ரொம்ப ஆபத்தான ஒன்று. இதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னா, இதை பிடுங்கும் போது இந்த பூக்கள் உதிர்ந்துடாமல் ரொம்ப ஆடிடாமல் பார்த்து பக்குவமாக பிடுங்கி, அதாவது பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிடுங்கிட்டா இன்னும் நல்லது. பிடுங்கி ஒரு பெரிய குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே போட்டுட்டு அதில் கல், உப்பு, அப்புறம் சோப்பு தண்ணி இதெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் நல்லா காய விட்டு அந்த செடி செத்ததுக்கப்புறம் அதை கொளுத்தி அந்த மண்ணை மூடிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு பெருகி போச்சு. இப்போ உங்களில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அமெரிக்காவை தாயகமாக கொண்டது இதுனா அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தாதா அப்படின்னு தோணலாம். அங்கே உள்ள மக்களுக்கும் இது சுவாச கோளாறுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்பயுமே ஒரு செடி ஒரு இடத்த தாயகமாக கொண்டிருக்கும் போது அதே இடத்துல அந்த செடியை கட்டுப்படுத்துறதுக்கான உயிரினமும் அதை உணவாக உட்கொண்டு அதோட அளவு பெருகிடாமல் கட்டுப்படுத்துறதுக்கான உயிரினமும் இருக்கும். அப்படி அமெரிக்காவில் உயிரினங்கள் இருக்கிறதுனால அங்கே இதோட அளவு ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இதை கட்டுப்படுத்துறதுக்கு இதை மட்டுமே சாப்பிட்றதுக்கான உயிரினங்கள் இல்லைன்றதுனால இந்த அளவுக்கு இது பெருகி போயிட்டு இருக்கு. சீம கருவேல மரத்தை அழிக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த மாதிரி இந்த செடியையும் அழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும்.